இன்னைக்கு ஷைன்ல இருந்து என்ன வந்திருக்குன்றத நாங்க பாக்குறோம். இதை பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா வெடிவா இருக்குல்ல. மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம் என்றால், ஷைன்ல இருந்து நான் கொஞ்சம் சாமான்கள் ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் இன்னைக்கு ஷைன் பாருங்க, பெரிய பேக்கெட்ல பாக்ஸ் வந்து இருக்குது. இன்னைக்கு ஷைன்ல இருந்து என்ன வந்திருக்குன்றத நாங்க பார்க்கணும். இதை வந்து இந்த பேக்கெட் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க நான் என்னென்ன ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஷைன் என்றாவே இப்ப நிறைய பேர் வந்து ஷைன்ல நிறைய ஆர்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, நானும் கொஞ்சம் சாமான்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம்னு எடுத்தேன். வாங்க நான் என்னென்ன ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நிறைய சாமான்கள் வந்திருக்குது. பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸுக்குள்ள இருந்து முதல் எல்லாத்தையும் எடுப்போம். ஓகேவா? என்ன பிரச்சனை என்றால், இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்துல ஒன்று இருக்குது. பக்கத்துல ஒரு ஆள் இருந்து பார்த்து இருக்கு, அதுக்கு புகைச்சு ஒன்று இருக்குது. பத்தாத்துக்கு இனி வீடியோ பாக்குற 2-3 வந்து எனக்கு இப்ப செம்மையா பேச போதால். ஓகே, இந்த ஷைன்ல பாருங்க, இது பாத்தீங்கன்னா பிஜாமா, வீட்டுக்கு போற ட்ரெஸ் தான். வந்து அதை கொஞ்சம் போட்டிருந்தாங்க, நல்ல ஸ்டைலிஷா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னுட்டு நான் வாங்கினேன். பாருங்க, இதுதான் நான் வீட்டுக்கு போடுற பிஜாமா. ஜீன்ஸ் நல்லாதான் இருக்கு. இந்த பாருங்க, ஷர்ட். ஓகேவா? இது நான் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ், ஒரு சட்டை. இது பாருங்க, சட்டைய பிளாக்ல பாருங்க, ஸ்டைலிஷா இருக்கு. இந்த சட்டை சும்மா ஸ்டைலிஷா இருக்கு. பாருங்க, சும்மா ஸ்டைலிஷான சட்டை. சட்டையெல்லாம் போட்டு நான் ஷார்ட் போட்டு காமிக்கிறேன். ஒரு பாட்டுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பட் இப்பவும் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இந்த பாவாடை பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. இந்த எப்படி ஒரு பாவாடை வேணும்னு மட்டும் நினைச்சேன். எனக்கு இந்த பிரிண்டட் பாவாடை சரியான விருப்பம். இங்க பாருங்க, இந்த எப்படி ஸ்டைலிஷா இருக்கும். அண்ட் இந்த பாவாடைக்கு பிளவுஸ் பாருங்க, இந்த பாவாடைக்கு பிளவுஸும் அதே மாதிரி ஸ்டைலிஷா இருக்கு. பிளவுஸ் நீங்க பாருங்க, பாத்தீங்களா? அப்படியே ஒயிட்ல பாருங்க, பிளாக் புள்ளி புள்ளி வச்சது. பிளவுஸ் பாருங்க, நல்லா இருக்கு. இப்படி போடிக்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். பாத்தீங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். அடுத்த ட்ரெஸ் என்னன்னு பாருங்க. இது ஒரு பிளவுஸ் தான், ஒயிட் பிளவுஸ். பாருங்க, ஒயிட் பிளவுஸ். ஷைன்ல நல்ல நல்ல ட்ரெஸ்கள், நல்ல அழகான ட்ரெஸ்கள் இருக்கும். எனக்கு வந்து அதுல எடுக்கிற செம விருப்பம். ஏனென்றால் நல்ல ஸ்டைலிஷான உடுப்புகள் இருக்கும். அந்த எங்களுக்கு கொஞ்சம் இந்த டைப்ல அப்படியான அந்த ஸ்டைலிஷான இதுகள் வந்து இருக்கு. இதை பாருங்க, கிரீன்ல நான் இதை ஆசைப்பட்டு நான் வேண்டினா இதோட இந்த பாவாடை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாவாடை ஸ்டைலிஷா இருக்கீங்க பாருங்க, ஃபுல்லா வரும்.
ஃபுல் கை ஃப்ளவர் பிரிண்டட் பிளவுஸ் செம்மையா இருக்குல்ல. அப்புறமா இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு பென்டலன், ஒரு ஜீன்ஸ் மாதிரி, இப்படி ஜீன்ஸ் மாதிரி ஆஃபீஸ் ட்ரெஸ் மாதிரி நல்ல ஸ்டைலிஷா இருக்கு ஜீன்ஸ் இது. அண்ட் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இங்க பாருங்க அழகான பிளவுஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, செம ஸ்டைலிஷான பிளவுஸ் பாருங்க. இந்த கை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது, சம்மருக்கு போட நல்லா இருக்கு. அண்ட் அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணி நாங்கள் என்று பார்ப்போம். துறப்பட்டு இது வந்து இது இந்த சும்மா ஒரு நெட் இது மாதிரி அந்த கூடுதலா கையிலா சட்டைகளுக்கு போட நல்லா இருக்கும். சும்மா நான் அந்த நெட்டா வேண்டி நான் வந்து கையிலா சட்டைகளுக்கு அந்த கொஞ்சம் அந்த குளிருக்கு போடலாம். புல்லோவர் மாதிரி, இங்க புல்லோவர் என்று சொல்லுவாங்க, ஸ்வெட்டர் மாதிரி இங்க போட நல்லா இருக்கு. பாத்தீங்களா, ஸ்டைலிஷா இருக்கு. அப்புறமா இது ஒரு சும்மா ஒரு ஜீன்ஸ் அண்ட் வேணா, நான் இந்த ஜீன்ஸ் மட்டும் எனக்கு குவாலிட்டி பிடிக்கல. என்ன நான் நினைச்சேன் ஜீன்ஸா வருமாண்டு. ஆனா இது வந்து இங்க சும்மா ஒரு மெல்லிய துணியில வந்திருக்கு பாருங்க. இது ஜீன்ஸ் ஷேப்பு மெல்லிய துணியில வந்திருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இங்க பாருங்க, இது வந்து இந்த ஸ்பாட் லைட் மாதிரி. நான் வந்து என்னுடைய சாமி ரூமுக்காண்டி கொஞ்சம் எனக்கு அந்த சாமி ரூம் ஃபுல் விளக்கு எரிக்கிறது, அதோட எனக்கு லைட் வந்து நிறைய லைட்டா இருக்கணும்ன்ற இது வந்து இங்க இதுல அப்படியே காந்தத்தை ஒட்டிட்டு இப்படி நாங்க மேல ஒட்டி விடுறோம். இந்த ஸ்பாட் லைட் மாதிரி இங்க பாருங்க எரியும், நல்லா இருக்கு. ஸோ இப்படி வைக்க இப்படி இருக்கு. ரெண்டு வேண்டினான், எனக்கு சாமி தட்டு மேலேயும் கீழேயும் இருக்கு, ரெண்டு இருக்கிறபடியா அதுக்கு ரெண்டு வேண்டி. இந்த ஸ்பாட் லைட்டை பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்பாட் லைட். ஓகே, அதுக்கு இங்க பாருங்க இந்த காந்த மாதிரி, இது இந்த பின்னால் ஒட்டுறதுக்காண்டி காந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் நாங்கள் இப்போ பின்னால் ஒட்டணும். அண்ட் அதுக்கு இங்கே பாருங்க சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் நினைப்பேன் இங்கே இந்த பின்னால் இதில் பாருங்க, இங்கே இந்த காந்தம் வந்து நாங்கள் அப்படியே இப்படி ஒட்ட அதை நிற்கும், இப்படி ஒட்டி விட்டுட்டு. அண்ட் இன்னும் ஒரு காந்தம் இருக்குது, இதையும் இப்படி ஒட்டி விட்டுட்டு பாருங்க. இது இப்படி ஒட்டினா இது ரெண்டாவது, இது ஒட்டியாச்சு. இது அடுத்த காந்தம். இது வந்து இங்கே இப்படி எண்டிட்டு இது அந்த ஸ்டிக்கர். அண்ட் இங்காலி பக்கம் இருக்குது ஸ்டிக்கர் பாருங்கள். இதை நாங்கள் அப்படியே கொண்டு போய் இப்படி சாமி தட்டில் இப்படி மேலே பொருத்தினா, இப்படி சாமி தட்டில் இப்படி பொருத்திட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் லைட் பார்த்தீங்களா, இப்படி எரியுது அந்த லைட், நல்ல பவர். ரெண்டு இதில் இருக்குதுங்க, ரெண்டு தடவை கண்டலாம் பாருங்கள். இது வந்து இது உண்டு, இது ரெண்டு, இது ஆஃப் பண்ண ஆன் பார்த்தீங்களா. அப்படியே சாமிக்கு இது ரெண்டு. இந்த கீழ்த்தட்டில் என்ன வச்சுன்னா கொஞ்சம் கீழ்த்தட்டில் வந்து அந்த லைட்டு பிடிக்காத மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இது சாமிக்கு வந்து அப்படியே இந்த கீழ்த்தட்டில் நான் ஏன் வச்சுனான்னு இங்கே இந்த சாமிக்கு அப்படியே கொஞ்சம் லைட் இல்லாத மாதிரி. அப்போ எனக்கு வந்து ஸ்பாட் லைட் போடணும்னு விருப்பம். ஸோ அதான் எடுத்து போட்டு நல்லா இருக்குல்ல, ஸ்பாட் லைட் எரி. இது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களென்றால் செயினில் தான். இது வந்து பாருங்க, இது வந்து நான் இப்போ உடைக்கல. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ் மாதிரி 3D ஸ்டிக்கர். ஓகே, அந்த ஸ்டிக்கர் அப்படியே வாஸ் மாதிரி, ஃப்ளவர்ஸ் வாஸ் மாதிரி இருக்கும், அது அப்படியே ஒட்டுறது நல்ல வடிவாக இருக்கும். பார்ப்போம். சரி, ஓகே, உடைப்பம். இனி எனக்கு எடுத்தாச்சு, வேண்டியாச்சு, உடைச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குண்டு. எனக்கு வந்து இப்படியான இந்த வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு வந்து
ஷைன்ல நல்ல நல்ல இதுகள் இருக்குது, ஸ்டைலிஷான இதுகள் இருக்குது. அத இது கொஞ்சம் வேண்டி ஒட்டிக்க வடிவா இருக்கு பாருங்க. இப்படி இருக்கு தான் இருக்கு. பட் இதை நான் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இப்படி பாக்க பெருசா தெரியாது, நான் அந்த ஒட்டின அப்புறம் தான் அதோட வடிவு வந்து தெரியும். நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். அப்புறமா இது வந்து ஜுவல்லரி. ஓகேவா, அம்பானி போட்ட ஜுவல்லரி பாருங்க. அவங்க வந்து பாருங்க, இது வந்து பச்சை கலர்ல ஒரு இது போடா அழகா இருக்கு பாருங்க. அடுத்தது மோதிரம், பச்சை கலர் மோதிரம். அடுத்தது தோடு, இங்க பாருங்க தோடு, இப்படி சின்ன தோடு பாருங்க. பாணிக்களி பாருங்க, அவங்க வந்து வேண்டினது என்னது 5 கோடி, நான் வேண்டினது பாருங்க 5 ரூபா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா, மோதிரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்புறமா இது பாருங்க, இது வந்து இது என்னென்றால் கால் செயின் ஒன்று வேண்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் எனக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து கையுக்கு போறதுக்கு நிறைய செயின் இறங்கி பாருங்க. இங்க என்னென்ன ஹார்ட் ஷேப்ல, அடுத்தது இங்க வண்ணத்திப்பு ஷேப்ல, அடுத்தது சும்மா தனிக்கல் வச்சு, அப்புறம் இந்த பச்சை கல் வச்சு. இங்க பாருங்க, இது வந்து இப்படியே இப்படி போட இது வந்து ஒவ்வொரு செயின். இங்க பாருங்க கணக்க செயின் இருக்குங்க. இது வந்து ஒவ்வொரு செயின் ஒன்று எடுக்கணும் என்றால் பாருங்க, இந்த ஒரு செயின் இது வந்து அப்படியே போட்டுட்டு பாத்தீங்களா இப்படி அழகா இருக்கண்டு. சின்ன சின்ன செயின்களும் ஒன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. சும்மாவே சும்மா அழகா இருக்கு பாருங்க. இது இந்த டிசைன். அடுத்தது இன்னும் மற்றது வந்து சும்மா சிம்பிளா, இது சும்மா சிம்பிளா இதுண்டலாம். அப்புறமா இது இங்க பாருங்க பச்சைக்கல்லுல இது இப்படியே நிறைய இப்படி நிறைய போடலாம், நல்லா அழகா இருக்கு. அண்ட் அடுத்தது அதுவும் வந்து ஒரு தோடு தான். இது வித்தியாசமா இருந்துச்சு இந்த தோடு. ஸோ அதுக்கு வேண்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜோதிச்சேன். இங்க பாருங்க இப்படி தோடு, இது வித்தியாசமா இருந்தபடியா ஓகே பாருங்க போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதுங்க எனக்கு இந்த தோடுகள் அதுகளா சும்மா விருப்பம் தானே. இது வந்து பாருங்க இப்படி இருக்கு நினைக்கிறேன். இது வந்து இப்படி முன்னுக்கு போட்டுட்டு இதை நாங்கள் பின்னால கொள்ளுவது பாருங்க. பாத்தீங்களா வெடிவா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குங்க, அழகா இருக்கு. அப்புறம் இதையும் மற்றதையும் போட்டு பார்ப்போம். போட்டுட்டு இப்படி பாத்தீங்களா வித்தியாசமான தோடு அழகா இருக்குது. நல்லா இருக்கலாம் சஞ்சய், இப்படி பார்க்காத சஞ்சய், அம்மாவை இப்படி பார்க்காத. அம்மா அழகா இருக்குன்னு இப்படி பார்க்காத, எனக்கு தெரியும். இது பாருங்க கைக்கு போற பிராஸ்லெட் நிறைய இருக்கு, நிறைய. இது வந்து அப்படியே பிளாக்ல வேண்டினா நீங்க அப்படியே போட்டுட்டு இப்படி போடலாம். அப்புறமா இந்த பாக்ஸுக்குள்ள என்ன எனக்கு தெரியல. குட்டி குட்டி சாமான்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணினதா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்ன ஆர்டர் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை.
இது என்னடா இது? இது வந்து இது பாத்தீங்களா என்றால் ஒரு வாஸ். இது வந்து சுவர்ல அப்படியே இப்படி சுவர்ல இப்படி ஒட்டி விட்டா, சுவர்ல இப்படி ஒட்டி விடுறது. இப்படி 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 ஒட்டி விட்டுட்டு இதுல பூ வைக்கலாம். ஒரு சுவர் வாசன்னு சொல்லுவாங்க, அப்படியே பூ வைக்கிற வாசம் தான் எப்படி இருக்குங்க பாருங்க. இதே மாதிரி இருக்கு. இப்படி வேண்டிட்டு இப்படியே சுவர்ல ஒட்டி விட்டுட்டு அப்படியே பூ வைக்க சும்மா அழகா இருக்கு. அது வந்து வேண்டின வீட்டு டெக்கரேஷனுக்கான வீட்டு டெக்கரேஷன். இதுலதான் ஒட்டுறது. இங்க இது ஒட்டுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒட்டுறது. இது வந்து வாஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகா இருக்கும். அது வந்து வடிவா இருக்கு. பூவும் வச்சு விட சும்மா வடிவா இருக்கும். அது ரெண்டு வேண்டினா இந்த ஒன்று தனியா ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷைன்ல இவ்வளவு இருந்தா நான் வேண்டினேன். ஸ்டைலிஷான வடிவான உடுப்புகள் இருக்குன்னு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து பாருங்க. இந்த தோடு, அடுத்தது இங்க பாருங்க இந்த செயின் எல்லாம் பாருங்க. இங்க இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இந்த செயின் இந்த பச்சை கலர் கல்லு தான் இப்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. அம்பானி, நீதா அம்பானி போட்டதுல இருந்து ஃபேமஸ் ஆயிருக்கு பாருங்க. நானும் வேண்டி போட்டுட்டேன். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே நான் கூடுதல HM சாகால பார்த்தா செம்ம விலையா இருக்கும் இதெல்லாம். அண்ட் செயின்ல வந்து உண்மையாவே 2 யூரோ 1 யூரோக்கு நாங்கள் எடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடுப்புகளும் பாருங்க, சமருக்கு ஏற்ற உடுப்புகள் தான் நின்றுலாம வந்து குவாலிட்டிஸும் ஓகே தான். ஜீன்ஸ் மட்டும் தான் பிடிக்கல. என்னடா நான் அந்த ஜீன்ஸ் எடுத்தேன்னா ஆனால் அது வந்து அந்த துணி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த அப்படியே வழுக்கல் துணியாக இருக்குது இல்லையா. மற்றபடி நான் வந்து இன்றைக்கு மற்ற ட்ரெஸ்ஸுகள், இப்போ இந்த ட்ரெஸ் ப்ளூவாக இருக்கட்டும் க்ரீனாக இருக்கட்டும், நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அப்படி தான் நான் வந்திருக்குது. நல்ல வடிவாகவும் இருக்குது, விலையும் குறைவு தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷைனில் வேண்டுங்க, ஆர்டர் பண்ணி வீட்லேயும் கொண்டு வந்து தருவாங்க. இப்படி இது எப்படி இருக்கு, என்னுடைய ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன